எடப்பாடிக்கு அடித்து அதிர்ஷ்டம் கதரும் முக்கிய தலைவர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச்செயலராக இருந்து கொண்டிருக்கிறார். இல்ல எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக இருந்தால் நமக்கு அமைச்சர் பொறுப்பு கிடைக்காது, பதவி என்பது கிடைக்காது. நாம் வெறும் சட்டமன்ற உறுப்பினராக மட்டும்தான் இருக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் என்ன செய்வது என சொல்லித்தான் தற்போது ஒரு 25 நபர்களை ஆதரவுகளை திரட்டி விஜய்க்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கிறார் நமது எஸ்பி வேலுமணி ஆகட்டும், சி.வி. சண்முகமாகட்டும், என் அத்தம் விஸ்வநாதன் உட்பட எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் போன்றவர்கள் எல்லாம் அங்கே ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கெல்லாம் அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்பது அடித்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது வேற ஒன்றுமில்ல, நம்ம ஒவ்வொரு வீடியோக்களும் சொல்லியிருப்போம், ஒருவேளை விஜய் மற்றும் அமைச்சர் பொறுப்பு அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் மறுபடியும் அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் வழியிலே வந்து நிற்பார்கள் அப்படின்னு சொன்னார். அதற்கு உறுதுணையாகத்தான் இன்றைய தினம் செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலே முக்கியமான ஒரு தலைவராக இருந்தார். தற்சமயம் தமிழக வெற்றி கழகத்திலும் முக்கியமான ஒரு தலைவராக அறியப்பட்டுக் கொண்டிருக்கிறார். முக்கியமான அமைச்சர் பொறுப்பும் செங்கோட்டையனுடைய வசம்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நமது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியான வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அதிமுகவினருக்கு அமைச்சரவையில் இடமளிப்பதாக உறுதியளிக்கவில்லை என அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். எஸ்பி வேலுமணி தரப்புக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அதிமுகவிற்கு அமைச்சரவையில் இடமளிக்காதால் கவர்னரிடம் புகார் வழக்கு, அரசியல் அரங்கில் விமர்சனங்களை எதிர்கொள்ளும் நிலை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஏற்படும். அதனை நமது முதல்வர் விஜய் அவர்கள் விரும்பவில்லையாம். அதன் வெளிப்பாடு அமைச்சர் கே.எஸ். செங்கோட்டையன் இந்த பேச்சு அரசியல் அதிமுக மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் என அவர்கள் அனைவருமே ஆதரவுகளை கொடுத்தாங்க. 25 நபர்கள் ஆதரவுகளை கொடுத்தாங்க. அதிலே ஒரு 5 அமைச்சரவை பொறுப்பு என்பது கிடைக்கும், இல்ல 8 அமைச்சர் பொறுப்பு அதிமுகவினர் கிடைக்கும் என எதிர்பார்த்து கொண்ட அந்த வேளையில் அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்து நாங்கள் அதிமுக என சொல்லி விஜய்க்கு ஆதரவுகளை கொடுத்த அந்த நபர்களுக்கு நாங்கள் அமைச்சர் பொறுப்பை கொடுக்கிறோம் என உறுதியளிக்கல அப்படின்னு சொல்லி நமது செங்கோட்டையன் அதிரடியாக பேச ஆரம்பித்திருக்கிறார். இந்த பேச்சு தான் தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இவருடைய பேச்சுக்கிணங்கு, செங்கோட்டையுடைய பேச்சுக்கிணங்கு அதிமுகவினருக்கு அமைச்சர் பொறுப்பு எல்லாம் எதுவும் கொடுக்காமல் விஜயர்கள் புறக்கணித்து விட்டால் என்ன நடக்கும்? அது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகத்தான் பார்க்கப்படும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏனென்றால் அமைச்சர் பொறுப்பு கிடைக்கும் என்ற நோக்கத்தில் தான் இவர்கள் அனைவரும் ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. இப்ப செங்கோட்டையன் சொல்வதை வைத்து பார்த்தால் கண்டிப்பாக அமைச்சர் பொறுப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அதிமுக கூடிய அந்த முக்கியமான தலைவர்களுக்கு எந்த பதவியும் கொடுக்காமல் இருந்தால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகவும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும் பார்க்கப்படும் அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கன்பா. அப்படியே அதிமுக பிளவுபட்டு எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டுமா அப்படிங்கிறதையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கன்பா.